Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இதற்கு முன்னாடி ட்ராய் ஆனது எல்லா நெட்வொர்க்குமே ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்திருந்தாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கால் மற்றும் எஸ்எம்எஸ்க்கான தனியான ஒரு பேக் வந்து கொடுக்கணும். அதற்கு கூட இன்டர்நெட் இல்லாம ஒரு பேக்கை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிறுவனங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்எல் எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். இது எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பா எல்லாரும் மக்களுடைய மத்தியில மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டது. இதற்கு கூடவே இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது வந்து டுவல் சிம் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிம்மை தான் நீங்க வந்து பிரைமரியா யூஸ் பண்ணுவீங்க, இன்னொன்று செகண்டரியா வச்சிருப்பீங்க. இந்த செகண்டரியா வச்சிருக்க சிம்முக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணாம போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த சிம் இன்னொரு நபருக்கு அந்த நம்பரை வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லா நெட்வொர்க்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஆனா இப்ப ட்ராய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வேலிடிட்டியை கண்டிப்பா நீங்க இன்க்ரீஸ் பண்ணி தரணும் அப்படிங்கிற குறைந்த விலையிலே இன்னுமே உங்களுக்கு வேலிடேட் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த வேலிடேட் பேக் எவ்வளவு வந்து ரேட்ல கிடைக்கும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நெட்வொர்க்ல எவ்வளவு நாள் நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம் உங்க சிம் டீஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் விஷயமா ஜியோல வந்து எடுத்தீங்கன்னா, ஜியோல நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணாம நீங்க 90 நாள் வேலிடிட்டியா யூஸ் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு இன்கமிங் கால் கண்டிப்பா உங்களுக்கு தொடர்ச்சியா வந்துட்டே தான் இருக்கும். உங்களால நீங்க ரீசார்ஜ் பண்ணாமட்டீங்கன்னா அவுட் கோயிங் மட்டும் தான் உங்களால பண்ண முடியாது. நீங்க கால் அழைப்புகளை வெளியே பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு வரக்கூடிய அழைப்புகளை 90 நாட்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அதற்கு பிறகு அந்த நம்பரை யூஸ் பண்ணணும். நீங்க மறுபடியும் ஆக்டிவேட் பண்றதுக்கான ரீசார்ஜ் வந்து நீங்க பண்ணணும். நீங்க வந்து 90 நாட்களுக்குள்ள ரீசார்ஜ் பண்ணலன்னா இந்த சிம் ஆனது இன்னொரு நபர்களுக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். அதே போல ஏர்டெல் வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தது 60 நாட்களுக்குள்ள நீங்க ரீசார்ஜ் வந்து பண்ணணும். இந்த 60 நாட்களுக்குள்ள பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சிம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆகி வேற ஒரு நபர் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஏர்டெல்ல ஒரு பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமரை பொறுத்து உங்களுக்கு இன்கமிங் பாத்தீங்கன்னா 1 வீக் மட்டும் தான் கொடுப்பாங்க. அவுட் கோயிங் க்ளோஸ் ஆன பிறகு உங்களுடைய ரீசார்ஜ் முடிஞ்ச பிறகு இன்கமிங் அதாவது கால் வரக்கூடிய அழைப்புகள் ஒரு வாரம் மட்டும் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 7 நாட்களுக்குள்ள நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இன்கமிங்கா பார்த்துட்டீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து வராம போயிடும், அது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும்னா 45 rupees நீங்க ரீசார்ஜ் பண்ணி வேலிடேட் பேக் வந்து நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த சிம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதன் பிறகு நீங்க வோடாஃபோன் சிம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 90 டேஸ்க்கு உங்களுக்கு வேலிடேட்டா வந்து இருக்கும். நீங்க இந்த 3 மாசத்துக்குள்ள சிம்மை நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம். உங்களுக்கு சிம் இன்னொரு நம்பர் வந்து வாங்கிட முடியும். இதுல வந்து நீங்க 49 rupees நீங்க ரீசார்ஜ் பண்ணி வேலிடேட் பேக் போட்டீங்க அப்படின்னா இந்த சிம்முடைய வேலிடேட் இன்னுமே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துடும். நீங்க பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்றீங்கன்னா தாராளமா நீங்க 180 நாள் வரைக்குமே உங்களுக்கு சிம் ஆக்டிவ்ல தான் இருக்கும். உங்களுக்கு இன்கமிங் கால் கண்டிப்பா உங்களுக்கு வரும், அவுட் கோயிங் வந்து போகாது. ஆனா நீங்க 180 நாள் வரைக்குமே நீங்க இந்த சிம்மை வைத்து நீங்க பயன்படுத்திக்க முடியும். 180 நாட்களுக்குள்ள நீங்க ரீசார்ஜ் பண்ணா சிம் அடுத்த நபருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகப்படும். அதிகபட்சமா பிஎஸ்என்எல் தான் 180 நாள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இந்த வேலிடேட் எல்லாம் நீங்க குறைந்த அளவுல அமௌண்ட்டை வந்து போட்டு 365 நாள் கொடுத்தா இன்னும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்க 10 ரூபா ரீசார்ஜ் வந்து பண்றீங்க இல்ல 20 ரூபா ரீசார்ஜ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 1 வருடம் வேலிடேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ட்ராய் நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லா நெட்வொர்க்குமே பாத்தீங்கன்னா குறைஞ்சது நீங்க 10 ரூபா வேலிடேட் பேக்கா போட்டீங்கன்னா கூட 365 நாள் நீங்க சிம் வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து 10 மற்றும் 20 ரூபாயில உங்களுக்கு இந்த வேலிடேட் பேக் கிடைக்கணும் அப்படிங்கிற ட்ராய் நிறுவனம் வந்து எல்லா நெட்வொர்க்கும் சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த ஒரு பிளான்ஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. அது கூடவே உங்களுக்கு பிப்ரவரில இருந்து கண்டிப்பா இந்த ரீசார்ஜ் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நெட் இல்லாம வரக்கூடிய பேக்கையும் இப்ப வேலிடேட் பேக்கையும் இந்த 10 மற்றும் 20 ரூபாய் வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு 365 நாள் வேலிடேட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க.